பந்தலூரில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கட்டாமல் வீடு கட்டியதாக வாழ்த்துச் செய்தி வந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடிவேலு பட பாணியில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடிகர் வடிவேல் பாணியில் கிணத்தை காணோம் என்பது போல பந்தலூர் அருகே பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீட்டை தேடி வருகின்றனர் ஒரு தம்பதியர். வட்ட கிணறு, அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பணமரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே இரும்பு பாலம் பகுதியில் வசித்து வருபவர்கள் பன்னீர்செல்வம் மகேஸ்வரி தம்பதியினர். கூலி தொழிலாளியான பன்னீர்செல்வம் தம்பதியினருக்கு சொந்த வீடு இல்லாததால் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் இருந்து மகேஸ்வரி பெயருக்கு தபாலில் கடிதம் ஒன்று வந்துள்ளது. அனுப்புனர் முகவரியில் ஆங்கிலத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என குறிப்பிட்டு டெல்லியில் இருந்து அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் அன்பார்ந்த பயனாளி அவர்களை பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தாங்கள் உரிய வீடு பெற்றமைக்கு வாழ்த்துக்கள் என்றும், இந்த திட்டம் தங்கள் குடும்பத்திற்கு ஒரு புதிய வீடு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு சுயமரியாதையும் சமூகத்தில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் வழங்கியுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதோடு திடக்கழிவு மேலாண்மை, பாதுகாப்பான குடிநீர், எரிசக்தி சேமிப்பு மற்றும் மரம் நடுதல் போன்றவற்றில் முக்கிய கவனத்தை செலுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடிதத்தை கண்டதும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடு எங்கே என்று அந்த மூத்த தம்பதியினர் தேடி வருகின்றனர். நடிகர் வடிவேல் கிணற்றை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தது போல் இவர்களும் தங்கள் வீட்டை காணோம் என்று புகார் அளிக்க வேண்டியதுதான். சொந்த வீடு, நிரந்தர வேலை, வருமானம் இன்றி வாடகை வீட்டில் தவித்து வரும் நிலையில் மத்திய அரசிடமிருந்து வந்துள்ள இந்த கடிதம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு சொந்தமாக 5 சென்ட் நிலம் உள்ள நிலையில் அதில் வீடு கட்டுவதற்கு வசதியின்றி தவிக்கும் இவர்களுக்கு இந்த கடிதம் மேலும் வேதனையை அதிகரித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இது முகவரி மாறிவிட்ட சிறுபிழைதான் என்று காரணம் கூறினாலும் சொந்த வீடு இன்றி வீடு கட்ட வசதியும் இன்றி தவித்து வரும் இந்த ஏழை தம்பதிகளுக்கு இந்த கடிதம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் இருந்துள்ளது. எனவே இதுபோன்று ஏழை மக்களின் உணர்வுகளுடன் விளையாடாமல் அரசு அதிகாரிகள் தங்களின் அலட்சிய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த ஏழை தம்பதியருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுப்பதே ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். மாலை முரசு செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சுரேஷுடன் ஷீபா ஜானட்.